இங்க நாம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம், நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, இனிமேலுக்கு அதிமுக அவ்வளவுதாங்க, என்னங்க 1000 100 10 அப்படின்னு. 10 தாங்குமானாரு. 2011 மூணாவது கட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக மாதிரி திமுக மூணாவது கட்சியா இருந்துச்சு. கரெக்ட். அதிமுக அப்ப தேமுதிக, அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல இருந்துச்சு. எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரல, ஏற்கனவே 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரல. ஆனா அவர்கள் மீண்டும் தங்களை புதுப்பித்துக் கொண்டு வந்ததை போல அதிமுகவும் வர வேண்டும். அது என்னப்பா செய்கிறது? முதலில் பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேற வேண்டும். ஒன்று. இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயும் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியும் தான் காரணம். ஏன் அப்படின்னா, மெஜாரிட்டி 108 பேர் வந்திருக்கிறாங்கன்னா, அதிமுக உங்களை தமிழ்நாட்டு நலன் கருதி மறு தேர்தல் வரக்கூடாது என்கிற அக்கறையோடு நாங்கள் ஆதரிப்போம் சொல்லியிருந்தார்னா, தாவேகா விஜய் அவர்களும் இல்லைங்க, எனக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஆகவே எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிப்பீங்களோ அவர்கள் 5 ஆண்டு காலம் நாங்கள் நல்லாட்சிக்காக அதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லியிருந்தா, இன்னைக்கு 47 பேர் அமைச்சரவையில் இருந்திருப்பார்கள். அது நல்லபடியா போயிருக்கும். 5 ஆண்டு காலம் நிரந்தரமாகவும் போயிருக்கும். ஆனா இது போகாததுனாலதான் காங்கிரஸ் உள்ள வருது, விசிக வர்றாங்க, விசிகாவினுடைய தலைவரை முதலமைச்சரை கொண்டு வரணும்ன்றாங்க, திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேரும் அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. இன்னைக்கு இந்த நிலைமை தான் இருக்குது. அப்படின்னா இவைகள் எல்லாமே ஏற்புக்கூடியதா அப்படின்னு கேட்டா, 108 எடுத்த தாவேகா பெரும்பான்மை இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்கிறது, ஆனால் பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, எதிர்கட்சி தலைவராக திமுகவின் தலைவர் சட்டமன்றத்துக்குள் போகவில்லை, அவரே தோல்வியை தழுவி இருக்கிறார். ஆனால் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியை நழுவ விட்டு விட்டது. ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப இது எல்லாமே பார்க்கிற போது, இது யார் செஞ்சா, யார் இதுக்கு சூனியக்காரர்கள் சகுனிகள் அப்படின்னு பார்த்தா ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக திராவிட கட்சிகளை வேண்டாம் என்று சொன்னவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது.